அப்ரஹாம் வணக்கம். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 400 புதிய பேருந்துகள் மற்றும் கோயம்பேட்டில் 100 புதிய பேருந்துகள் என அரசு பேருந்துகள் செயல்பாட்டுக்காக காத்திருக்கின்றது. 3 நாட்களாக 500 பேருந்துகள் காத்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அந்த பேருந்துக்காக 1000 ஊழியர்கள் 3 நாட்களாக காத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிகழ்வுடைய பின்னணி பொறுத்தவரையில் தமிழக முதலமைச்சர் விஜயனுடைய 52வது பிறந்த நாளையொட்டி புதிய பேருந்துகள் இயக்க தொடக்க விழாவுக்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சென்னை கொண்டு வரப்பட்ட 500 பேருந்துகள், கிளாம்பாக்கத்தில் 400 பேருந்துகள், சென்னை கோயம்பேட்டில் 100 பேருந்துகள் என மொத்தமாக 500 பேருந்துகள் 3 நாட்களாக இன்னும் தொடங்கப்படாமல், தொடக்க விழா நடைபெறாமல், செயல்பாட்டுக்கு வராமல் அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பேருந்து மட்டுமல்லாமல் அதில் வந்த 1000 போக்குவரத்து ஊழியர்களும் 3 நாட்களாக அங்கேயே இருக்கின்றார்கள். படுக்க சரியான இடம் இல்லாமலும், உண்ண உணவு சரியாக கிடைக்காமலும் தவித்து வரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இதற்கான காரணம் பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் மொத்தமாக 8 போக்குவரத்து கழகங்கள் இருக்கின்றது. மாநகர போக்குவரத்து கழகம், விரைவு போக்குவரத்து கழகம் ஆகியவற்றின் தலைமை அலுவலகங்கள் சென்னையில் இருக்கின்றது. மீதம் இருக்கக்கூடிய 6 போக்குவரத்து கழகங்கள் 24 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த போக்குவரத்து கழகங்களுக்கு புதிதாக வாங்கப்பட்டிருக்க பேருந்துதான் மொத்தமாக 500 பேருந்துகள் புதியதாக வாங்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசால். அதனுடைய தொடக்க விழா கடந்த 22ஆம் தேதி என்று முதலமைச்சருடைய பிறந்த நாளையொட்டி சென்னையில் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டது. முதலமைச்சர் பிறந்த நாள் அன்று திறப்பு விழா, தொடக்க விழா நடத்தப்படலாம் என்று 500 பேருந்துகள் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்பட்டது. அதற்காக அனைத்து போக்குவரத்து கழகங்களும் புதிய பேருந்துகளை சென்னைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து கழகங்களின் உயரதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு புதிதாக தொடங்கி வைக்கப்பட உள்ள 500 பேருந்துகளும் மாநகர் மற்றும் விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் தவிர மீதம் இருக்கக்கூடிய அனைத்தும் பல்வேறு இடங்களில் இருந்து கடந்த 22ஆம் தேதி என்று சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் திட்டமிட்டபடி அது 22ஆம் தேதி என்று செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 22ஆம் தேதி 23ஆம் தேதி தொடக்க விழா நடத்தப்படாத நிலையில் 500 புதிய பேருந்துகளும் சென்னை கோயம்பேடு மற்றும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு பேருந்துக்கும் ஓட்டுநர், நடத்துனர் என மொத்தமாக 1000 ஊழியர்களும் சென்னைக்கு வந்திருக்கிறார்கள். பேருந்து மட்டும் தொடக்க விழாவுக்காக முதலமைச்சருக்காக காத்திருக்கவில்லை. அதில் வந்த 1000 ஊழியர்களும் முதலமைச்சருக்காகவும் அந்த தொடக்க விழாவுக்காகவும் காத்திருக்கிறார்கள். புதிய பேருந்துகள் இயக்கம் எப்போது தொடங்கி வைக்கப்படும் என்பது தெரியாத நிலையில் தமிழகத்தின் பல பகுதியில் இருந்து வரவழைக்கப்பட்ட ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் தங்குவதற்கு இடமும் உணவும் இல்லாமல் கடந்த 2-3 நாட்களாக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குழப்பமும் தொழிலாளர்களுடைய அவதியும் இன்னும் எத்தனை நாட்களுக்கு தொடரும் என்ற வேதனையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஒரு பேருந்து ஒரு முறை சென்னைக்கு வந்து மீண்டும் எடுத்து செல்வதற்கு குறைந்தது ரூபாய் 15,000 முதல் 40,000 வரை செலவாகக்கூடிய நிலை ஏற்படக்கூடியதாக சொல்லப்படும் நிலையில் தொடர்ந்து 3வது நாளாக இந்த பேருந்துகள் எந்த பயன்பாடும் இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் அதன் போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஏற்கனவே போக்குவரத்து கழகங்கள் கடும் இழப்பில் இயங்கி வரக்கூடிய நிலையில் இது போக்குவரத்து கழகங்களுக்கு கூடுதல் சுமை ஏற்படுத்தும் என்றும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இந்நிலையில்தான் இந்த நிகழ்வு பொறுத்தவரையில் முதலமைச்சர் விஜய் உடனடியாக இதை பெரிய விடயமாக எடுத்து இந்த பேருந்துகளை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் போக்குவரத்து ஊழியர்களும் கோரிக்கை முன்வைக்கிறார்கள். இந்த புதிய பேருந்துகளை இயக்குவதற்காக நியமிக்கப்பட்ட ஓட்டுநர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கடந்த 3 நாட்களாக தங்க வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஓட்டுநர்கள் தங்களுக்கு போதிய வசதிகள் ஏற்பாடு செய்யப்படவில்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த 3 நாட்களாக வீட்டிற்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் மாற்று உடைகள் கூட இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாக போக்குவரத்து ஊழியர்கள் தெரிவிக்கிறார்கள். புதிய பேருந்துகள் இயக்கம் என்பது மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் கூட அதை இயக்கக்கூடிய பணியாளர்களுடைய அடிப்படை தேவைகள் மற்றும் நலன்களுக்கும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கின்றது. போக்குவரத்து கழக உயரதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தங்கும் வசதி, உணவு வசதி மற்றும் தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். இன்னும் எத்தனை நாட்களாக இந்த பேருந்துகள் காத்துக் கொண்டிருக்கும், எத்தனை நாட்களாக அந்த பேருந்துக்காக வந்த ஓட்டுநர்கள் நடத்துனர்களும் 1000 ஊழியர்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள் என்பது தற்போது வரையில் விடை தெரியாத கேள்வியாக இருக்கிறது. உடனடியாக தமிழக அரசு இதை கவனத்தில் கொண்டு, போக்குவரத்து துறை இதை கவனத்தில் கொண்டு 500 பேருந்துகளும் உடனே செயல்பாட்டு கொண்டு வரப்பட வேண்டும். முதலமைச்சருக்காக காத்துக் கொண்டிருக்காமல், அவர் கொடுக்கும் நேரத்துக்காக காத்துக் கொண்டிருக்காமல் 1000 ஊழியர்கள் தவித்து வருகிறார்கள். அவர்களுக்காக இந்த பேருந்துகள் உடனடியாக செயல்பாட்டு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாக இருக்கின்றது.